தனது அனுபவ பகிர்வையும் கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியையும் வழங்க வருகிறார் மதுரை மாநில சோசியூஸ் தந்தை அருள்பணி ஜெரோம் அவர்கள். மேதகாயர் அவர்களே மற்றும் என்னுடைய நண்பர்களான சகாயராஜ், சாம்சன் அவர்களே, ஜான் பீட்டர் அவர்களே, இன்னும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களே, வழக்கமாக ஒரு பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ புதுசாக வந்து சேர்றவங்கள ரேகிங் பண்ணுவாங்க. கேட்டிருக்கீங்கள? இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நான் இங்கே திண்டுக்கலுக்கு வந்து 5 மாதம்தான் ஆகுது. நான் இவர்கிட்ட சாம்சனை கூப்பிட்டு, ஃபாதர் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறீங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 பேர் வருவோன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். அதுதான் நான் பண்ண தப்பு. அந்த கால் வந்து ஒருவேளை நேற்று கொடுத்துருந்தா ஒன்றும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த கால் இவங்கெல்லாம் ஒருவேளை நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இவரை சாம்சனை கூப்பிட்டு நாங்கள் 3 பேர் வரோம் ஃபாதர். 5 நிமிஷத்தில் திருப்பி எனக்கு ஒரு கால், ஃபாதர் வந்து ஒரு செய்தி கொடுத்துருங்க அப்படின்னு. இதை நான் சொல்ல விரும்புகிற செய்தி, தயவுசெய்து ரேகிங் பண்ணாதீங்க. சரி, இப்போது கிறிஸ்மஸுக்கு வருவோம். கிறிஸ்மஸை பற்றி நிறைய நம்முடைய இந்த ஜெபத்திலும் மற்றும் ஃபாதர் ஜான் பீட்டருடைய உரையிலும் நிறைய கருத்துக்கள் கேட்டோம். நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். நான் ஒரு முறை ஒரு சென்னை புறநகர் பகுதியில் பூசை வைக்க போயிருந்தேன். அது கிறிஸ்மஸ் இரவு பூசை. அந்த இரவு பூசையில் அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் பொதுவாகவே பர்மாலேருந்து வந்து அங்கு குடியேறியவர்கள். அந்த பகுதியில் நான் பூசை வைக்க போயிருந்தப்ப பூசையினுடைய இந்த வேறு ஏதோ அந்த இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி 4 பேஜ் மெசேஜ் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் விட்டாச்சு. அதுக்கு பதிலாக அந்த பூசையில் அன்றைக்கு நான் தயார் செய்த செய்தியெல்லாம் விட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தவங்கள பார்த்த பிறகு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டேன், பூசை அந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில், சப்போஸ் இப்போ நம்ம இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த கிறிஸ்மஸ் இந்த நேரத்தில் மரியாவும் யோசேப்பும் இங்கே வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆஹா ஓஹோ, அதை போல் ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது ஆன்னு பேச ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து சொன்னேன், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். மரியாவும் யோசேப்பும் இப்படி நம்ம பீடத்தில் பார்க்குற இந்த அழகான யோசேப்பும் மரியா இங்கே வரப்போகிறதில்ல. அவங்க வரப்போகிறது ஒரு கோவேறு கழுதையில் 3-4 நாள் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மை கோலத்தில் இருக்காங்க. அதை விட முக்கியமாக மரியா நிறை பிரசவமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த கோயிலில் இடம் கிடைக்குமா? அவங்கள நேராக பீடத்தில் கொண்டு வந்து அவங்கள நிறுத்துவோமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சங்கடமான கேள்விகள். அப்புறம் யோசித்து நானே சொன்னேன், நானே அவங்கள கூப்பிடுவேன்னா சந்தேகம்தான். பூசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் வாங்க வந்து இங்கே உட்காருங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு ஹாலில் வேணால் கொஞ்சம் இரக்கம் காட்டி அவங்க வந்து இந்த அம்மா எந்த நேரத்துலையும் குழந்தை பிறந்துரும்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது தயார் பண்ணிவிட்டு நம்ம பூசையை தொடர்ந்து இருப்போம். அதைத்தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸ் எதற்காக கொண்டாடுகின்றோம்? இந்த கிறிஸ்மஸினுடைய மையமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? அவங்களுக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்முடைய கிறிஸ்மஸ் இன்னும் அர்த்தமுள்ளதாக ஆழம் உள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரே ஒரு சின்ன கதையோடு முடிச்சிடுறேன். இதுவும் கிறிஸ்மஸை ஒட்டிய ஒரு கதை. கிறிஸ்மஸுக்காக தயார் செய்கிறதுக்காக ஒரு இளம் தாய் தன்னுடைய 5 வயது மகனை கடைவீதியில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கதை தெரிந்திருக்கலாம். ஒரு பேரபிள் மாதிரி வச்சுக்குவோமே, இது ஒரு ஓமையாக நாம் சிந்தித்து பார்க்கலாம். அந்த தரதரன் அந்த சின்ன பையனை இழுத்துக்கிட்டு போகிறாங்க.
கடை கடையாக போய் என்னென்னமோ வாங்குறாங்க அந்த அம்மா. அப்போ அந்த பையன் வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங், அந்த எப்படி சொல்லுவீங்க, அந்த ஷோ கேஸில் அழகாக, ஆஹா இப்போ தான் நான் ஹீரோ மாதிரி உணர்கிறேன். ஓகே, அந்த ஷோ கேஸில் ஒரு குழந்தை ஒரு குடில் அழகாக செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பையன் அந்த பார்த்தோன்னே நின்றுறான். நின்றுட்டு அதையே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா கையில் பூரா பேக்கெல்லாம் தூக்கிட்டு போனதுனால கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க, ஆளை காணோம். அந்த கடை வீதியில் அந்த சின்ன பையன் தொலைஞ்சா எப்படி இருக்கும் ஒரு அம்மாவுக்கு, அப்படியே பதைச்சு திரும்பி வராங்க. இந்த பொடியை அங்கே நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து என்ன ஓங்கி ஒரு அடி அடித்து, வாடா கூட இந்த இதில் காணா போயிடாதன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அம்மா அந்த பாருங்கள் ஜீசஸ் அங்கே நம்ம வீட்டு, அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை, வா சீக்கிரம். அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை, வா சீக்கிரம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அவசர உலகத்தில் நம்ம எப்படி கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்று வர்த்தக உலகம், விளம்பர உலகம் நமக்கு காட்டி கொண்டிருக்கின்றது. அந்த வழியில் செல்லாமல் ஒருவேளை இன்னும் நம்முடைய கிறிஸ்மஸை ஆழப்படுத்த, அர்த்தப்படுத்த நாம் வெவ்வேறு வழிகளை தேடிக்கொள்ளலாம். அந்த வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கிறிஸ்மஸ் விருப்பம், கிறிஸ்மஸ் வாழ்த்து. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.